வணக்கம். இது உங்கள் பணம் செய்ய பழகு. இன்னைக்கு இந்த பதிவில் ஷேர்னா என்ன, ஷேர் மார்க்கெட்னா என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவு ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதாவது ஓரளவுக்கு மக்கள் இப்போ ஷேர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நிறைய பர்சனுக்கு இந்த ஷேர்னா என்னன்னே தெரியாமல் இருக்குது. ஸோ அவங்களுக்கு இந்த பதிவு ஒரு பேசிக்காக இருக்குன்றதுக்காக இந்த வீடியோ போடுறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஷேர்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது நிறைய பேருக்கு ஷேரை பற்றி தெரியல இல்லையா, அவங்களுக்கு அந்த பேசிக் நாலேஜுக்காக இது ஒரு சின்ன கால்குலேஷனோட ஆரம்பிப்போம். அதாவது 10 பேர் சேர்ந்து ஒரு மரக்கண்ணை வாங்குறாங்க, அது ஒரு மாமரக்கண்ணை வச்சுக்கோங்க. 10 பேர் சேர்ந்து வாங்குறாங்க, அதோட காஸ்ட்டு 100 ருபீஸ். இப்போது ஈச் 10 ருபீஸ் போட்டு 100 ருபீஸ்க்கான மரத்தை வாங்கி நட்டு வளர்க்குறாங்க. அது சில வருஷங்கள் கழிச்சு அது ஈல்டு கொடுக்க ஆரம்பிக்குது. அப்போ அதோட அந்த ஒரு மரத்தோடைய ஈல்டு அந்த வருஷத்தில் ஒரு 100 மாம்பழம் வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கான செலவு, இந்த ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 100 ருபீஸ் 10 பேர் சேர்ந்து போனாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்பென்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 500 ஃபெர்டிலைசரு, மெயின்டெனன்ஸு அதெல்லாம் போட்டு ஒரு 500 ஆயிருக்கு. இதுக்கப்புறம் அந்த ஈல்டுக்கு அவங்க அந்த 100 மாம்பழத்தையும் எடுத்து சேல் பண்ணும்போது ஒரு 1500 அவங்களுக்கு இன்கமாக வருது. 1500 வந்துருக்கு இல்லையா, அதில் 500 அவங்களோட எக்ஸ்பென்சஸ், மிச்சம் இருக்கிறது 1000 ருபீஸ். அந்த 1000 ருபீஸை என்ன பண்ணுவாங்க, 10 பேர் போட்டதுனால அந்த 10 பேருக்கு பிரித்து கொடுத்தாங்கன்னா 100 ரூபாயை பிரித்து கொடுப்பாங்க. இதுதான் ப்ராஃபிட். இப்போ இதையே ஒரு கம்பெனியாக நம்ம கன்வெர்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ அந்த 100 ரூபாய் இருக்குல்ல, மரத்தை வாங்குறதுக்காக ஒரு 100 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணோம்ல, அதுதான் கம்பெனியோட இன்வெஸ்ட்மெண்ட். அதுக்காக கொடுத்தாங்க பாருங்க 10 ரூபாய். அதுதான் ஒவ்வொருத்தருடைய ஷேர். ஓகேவா? இதுக்கப்புறம் அது வளர்ந்து, அந்த கம்பெனி கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் வந்த இன்கம் தான் கம்பெனியோட இன்கம். அதுக்காக செலவு பண்ணாங்க இல்லையா ஒரு 500 ருபீஸ், அது எக்ஸ்பென்சஸ். இது ரெண்டும் போக வர்றது, அதாவது இன்கம் மைனஸ் எக்ஸ்பென்சஸ் வர்றது ப்ராஃபிட். அது என்ன பண்ணுவாங்க, பிரித்து ஷேர் ஹோல்டருக்கு கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா அது டிவிடெண்ட்னு சொல்லுவாங்க. இந்த டிவிடெண்டை கம்பெனி கொடுக்கவும் செய்யலாம், இல்லை திரும்ப ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கம்பெனியோட டெவலப்மெண்ட்காக ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணலாம். ஒருத்தர் ஒரு ஷேர் தான் வாங்கணுமா அப்படின்னா அப்படிலாம் இல்லை. அதாவது ஒரு கம்பெனியில் இப்போ நம்ம கிட்ட 1000 ருபீஸ் இருக்குது அப்படின்னா அந்த கம்பெனியோட ஷேர் 100 ருபீஸாக இருந்தால் 10 ஷேர் கூட வாங்கலாம். அதே நான் 10,000 என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க 100 ஷேர் கூட வாங்கி இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம எவ்வளோ வேணாலும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். அது நம்மளுடைய டிபெண்டிங்கில் இருக்குது. ஓகே, நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற ரிட்டர்ன் நம்மளுக்கு கிடைக்கும். இது மாதிரி கம்பெனிக்காக நம்ம கொடுக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் தான் ஷேர். இது வரைக்கும் ஷேர்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இதுக்கப்புறம் ஷேர் மார்க்கெட்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். மார்க்கெட் அப்படின்னா காய் விற்கிறவங்களும் அங்கே இருப்பாங்க, காய்கறி வாங்குறவங்களும் அங்கே இருப்பாங்க. இதில் மார்க்கெட்டில் போய் வாங்குறவங்க என்ன பண்ணுவாங்க, எங்கே குவாலிட்டியாக இருக்குது, எது நல்ல ஐட்டம்ஸ், அப்புறம் எவ்வளோ கம்மியான ரேட்டில் இருக்குது, இப்படிலாம் செக் பண்ணுறது தான் மார்க்கெட். இதுதான் காய்கறி மார்க்கெட். இதே மாதிரி தான் ஷேர் மார்க்கெட்டும். அதாவது ஷேர் விற்கிற வரவங்க அங்கே இருப்பாங்க, வாங்குறவங்களும் அங்கே இருப்பாங்க. இதுக்கு அந்த பிளாட்ஃபார்முக்கு பேர் தான் ஷேர் மார்க்கெட். இப்போது ஷேர் மார்க்கெட் அப்படின்னா ஷேரை வாங்குறவங்க விற்கிறவங்க ஒன்று கூடுற இடம்னு சொன்னோம் இல்லையா. அப்போ கம்பெனிக்கிட்ட இருந்து நம்ம டேரெக்டாக ஷேரை வாங்கவோ இல்லை கம்பெனி நம்மளுக்கு டேரெக்டாக ஷேரை விற்கவோ முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இது நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மூலியமாவோ இல்லை பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மூலியமாக தான் நமக்கு ஷேரை வாங்கவோ விற்கவோ முடியும். அடுத்து கம்பெனி எப்படி ஷேர்ஸை ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். முதல்ல செபின்ற ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது, அதாவது செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இதுதான் என்எஸ்சியும் பிஎஸ்சியும் கண்ட்ரோல் பண்ணாது, 2 எக்ஸ்சேஞ்சும் கண்ட்ரோல் பண்ணுது. இப்போது ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 1 crore தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க. அதில் ப்ரமோட்டர்ஸ் ஒரு சர்டன் பெர்சன்டேஜ் அவங்க இன்வெஸ்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் 50% அவங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அவங்க 50 lakhs இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. மிச்சம் இருக்கிற 50 lakhs அவங்க பப்ளிக் கிட்ட கலெக்ட் பண்ணணும். அப்போ ஷேர்ஸாக ரிலீஸ் பண்ணணும். அதுக்கு எவ்வளோ, ஒரு ஷேரோட ரேட் 100 ருபீஸ்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு 50,000 ஷேர்ஸை அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. முதல்ல கம்பெனி ஆரம்பிக்கும் போது பப்ளிக் கிட்ட இருந்து ஆஃபர் பண்ணுற பணத்தை அதாவது ரிலீஸ் பண்ணுறாங்க. அதை ஷேர்னு சொல்ல மாட்டாங்க. பப்ளிக் கிட்ட இருந்து ஆஃபர் பண்ணுறது ஐபிஓன்னு சொல்லுவாங்க, அதாவது இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இப்போ அந்த அமௌண்ட்டை எடுத்துக்கிட்டு அவங்க பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சுவாங்க. இப்போ கம்பெனியில் சேல் பண்ணாங்களே அந்த 50,000 ஷேரை, அதை உடனே பப்ளிக் விற்கவோ வாங்கவோ முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. இது என்எஸ்சிலையோ இந்த பிஎஸ்சிலையோ ஒரு 5 நாள் கழிச்சு தான் லிஸ்ட் ஆகும். அப்போ அந்த லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த ஷேர் மார்க்கெட் பிளாட்ஃபார்ம்குள்ளே வரும். அதுக்கப்புறம் தான் பப்ளிக் அந்த ஷேரை விற்கவோ வாங்கவோ முடியும். முதல்ல கம்பெனி நம்மகிட்ட ஒரு ஷேர் விற்றாங்க ஐபிஓன்னு சொல்லிட்டு, அது பிரைமரி மார்க்கெட். அதுக்கப்புறம் ஒரு என்எஸ்சியில் பிஎஸ்சியில் ரிஜிஸ்டர் ஆகி ஒரு பிளாட்ஃபார்ம் வருது பாருங்க ஷேர் மார்க்கெட்டில், அது செகண்டரி மார்க்கெட்னு சொல்லுவாங்க. கம்பெனியில் ஒரு ஷேர் ஆஃபர் பண்ணுறாங்க, அதாவது ஐபிஓன்னு சொல்கிறோம் இல்லையா, அது பிரைமரி மார்க்கெட்டில் ஒரு முறை தான் நடக்கும். அது ஒரு முறை விற்பாங்க, அவ்வளோதான், அது ஒரு முறை தான் நடக்கும். இதே செகண்டரி மார்க்கெட் வந்ததுக்கப்புறம் தினம் சேல் பண்ணலாம், பை பண்ணலாம். இது போல் டெய்லி பை அண்ட் சேல் நடக்கிற இடம் தான் ஷேர் மார்க்கெட்.
இது வரைக்கும் ஷேர்ஸ்னால் என்ன, ஷேர் மார்க்கெட்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த மாதிரி தான் இந்த சேனலில் தொடர்ந்து சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி தொடர்ந்து போட்டுட்ருக்கோம். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து வாங்க பணம் செய்ய பழகிறோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.